சீரியஸா? படம் ஆரம்பிச்சதுன்னா அரசாங்கத்தோட சுற்றுச்சூழல் கொள்கைக்கு எதிரா ஒரு பயங்கர போராட்டம். அதையும் ஒரு தொழிற்சாலை வேலையாடா மைக்கேல்னு ஒருத்தன் தலைமை தாங்கினான். அவனோட வேலைக்காரன் நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிடல்ல டென்ஷனா கிடக்கிறான்னு கேள்விப்பட்டதால அவன் கொதிச்சு போயிட்டான். போராட்டக்காரங்க சத்தம் போட்டு கேட்டாங்க. அப்புறம் என்னன்னா போலீஸுக்கும் போராட்டக்காரங்களுக்கும் குழுக்களப்பா தள்ளுமுள்ளு. மைக்கேல் அந்த தள்ளுமுள்ளையும் சேர்ந்துட்டான். அப்புறம் கரேன் கிட்ட போறான். அவ சர்ஜரிக்கு ரெடியா இருக்கா. அவன் கிட்ட சொல்றா, உன் பொண்ணு கிட்ட போற விஷயத்தால நம்ம உறவு கெட்டு போக கூடாதுன்னு நான் பயப்படுறேன்னு. மைக்கேல் சொல்றான், நான் உன்னோட இருக்கணும், 3 மாசத்துல நம்ம சேர்ந்து வாழ்ந்துடலாம்னு. அடேங்கப்பா. இரு மாணவிகள் அந்த போராட்ட வீடியோவை பாக்குறாங்க. மைக்கேலை பார்த்துட்டு அவன் பிசாசு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு சொல்றாங்க. செல்மா மெக்காலோட மகள் அந்த பேச்சை கேட்டு கொதிச்சு போய் ஒரு பொண்ண கூட சண்டை போட்டுட்டா. செல்மா சண்டை போட்டதால ஸ்கூல்ல ஃபோன் பண்ண செல்மா அம்மா ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க அவங்க அண்ணன் பிரைஸையும் சந்திக்கிறாங்க. பிரைஸ் ஹெட் மாஸ்டர் கிறிஸ்டியனிடம் செல்மா மன்னிப்பு கேட்பான்னு சொல்றான். ஆனா கிறிஸ்டியன் சல்மா பிரச்சனை பண்றா. அதுவும் பெற்றோர்கள் எல்லாம் வீட்டுல வந்து கோவமா பேசுறாங்க. அட போங்கடா. சல்மா எலிஸ் கூட பேசுறா. சண்டை போடுறதுக்கு பதிலா என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாமேடான்னு எலிஸ் கெஞ்சுறா. ஆனா சல்மா சும்மா இருக்க மாட்டா. அலிசா ஸ்கூல் மாத்திக்க மனசில்லன்னா சல்மா ரொம்ப கோபமா இருந்தா. அப்பா கிட்ட போனா அப்பா ASMR வீடியோ பாக்குறாங்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பெல்ஜியம் போக மாட்டேன்னு சல்மா சொல்றா. பிரஸ்ஸல்ஸ் 2 மணி நேர தூரம்தான். நீ வரலாம்னு அப்பா சொல்றாரு. சல்மா நியூஸ் போட்டா கொலம்பியா பக்கம் மழை அமிலமா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அடடா. மிக்கேல் வந்து டிவியை அணைச்சிடுறான். எப்பவும் இதேதான்னு சொல்றான். எலிஸ் காரில சல்மாவுடன் போறாங்க. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாங்க. மழையும் பெய்யுது. ஒரு கார் முன்னாடி மோதிட்டு ஓடிடுச்சு. எலிஸ் காரை விட்டு இறங்கி போய் பேசினா மழையில நனைஞ்சாச்சு. வேலை செய்யும் இடத்துக்கு போய் சாரிங்க இப்படி வந்தேன்னு சொல்றா. எலிஸ் வீட்ல இயர்போன் போட்டு ஒருத்தியா உட்கார்ந்திருக்கா. சல்மா ரூம்ல நீர் சொட்டும் சத்தம் கேக்குது. ஓடி போய் பார்த்தா ஜன்னல் திறந்து கிடக்கு. மழை வீட்டுக்குள்ள வர தொடங்குது. அட கடவுளே. சன்னல் அடைச்சா. தரையில துண்டு போட்டா. அப்புறம் செல்மாக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டா. சரியா இருக்காளான்னு. அடுத்த காட்சி பாருங்க. அந்த துண்டு நிறம் மாறுது. புளிச்ச மழை பிரான்ஸ் பக்கம் வராம போச்சுன்னு நினைச்சீங்களா? இல்ல, வேகமா வராதுன்னு சொல்லிட்டாங்க. செல்மா ஸ்கூல் திரி போயிருந்தா போன் கூட எடுத்து போகலாம்னு விடல. போன் அனுமதி இல்ல. எலிசாக்கு அவங்க வேலையில ஒருத்தர் காமிச்சாங்க. புளிச்ச மழை பிரச்சனைன்னு. செல்மா பத்தி கவலை. மைக்கேல் கூப்பிட்டா. கார் கேரேஜ்ல இருக்குன்னு சொல்லி செல்மா கிட்ட போக சொன்னா. ஆனா அவன் வேலைன்னு சொல்லிட்டான். அந்த ட்ரிப்ல செல்மா குதிரையில சவாரி பண்ண முடியாம கஷ்டப்பட்டா. ட்ரிப் லீடர் சொன்னான், காத்திருக்க முடியாதுன்னு. செல்மா குதிரையை எடுத்துட்டு போயிட்டான். செல்மா மட்டும் தனியா விட்டுட்டு வருறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். மைக்கேல் எலிசா கூட செல்மா ஸ்கூல்ல போக முடிவு பண்ணான். போற வழியில எலிசா சண்டை போட்டா. வீக்கெண்ட் முழுசும் செல்மா கூட இருந்தேன்னு அவன் சொன்னான். செல்மா பெரியவள், எங்க இருக்கணும்னு அவளே முடிவு பண்ணிக்கலாம்னு. ஸ்கூல் வந்து எலிசா காரில இருந்து இறங்கினா. அப்புறம் திரும்பி வந்து மைக்கேலை கூப்பிட்டா. ஒரு ஜாகுவார் கார் போகுதுன்னு. செல்மா இருக்க இடம் தெரியும்னு அட்ரஸ் சொன்னா. சல்மா காட்டிலே நின்னுட்டு ட்ரிப் லீடர் வர காத்திருந்தா. ஆனா மிக்கலும் எலிசும் தடை காரணமா டிராஃபிக்கிலே சிக்கிட்டாங்க. அடேங்கப்பா. எலிஸ் காரில இருந்து இறங்கினா. அடடா. கொடுமையான மூடுபனி புயல் மழை வரப்போகுதுன்னு உடனே புரிஞ்சுச்சு. மிக்கலும் அதை பார்த்து மழை வரிக்குள்ள எலிஸ் கிட்ட சேர்றதுக்கு நடைபாதையிலேயே காரை ஓட்டிட்டு போனான். சீக்கிரமா போய் எலிசையும் காரிலே ஏத்திக்கிட்டு காட்டுக்கு போனாங்க. சல்மா காத்திருக்கிறா. அப்போ புல்வெளி பாதையிலே அரை வழியிலே வழி இல்லாம போச்சு. யோ. மிக்கல் காரில இருந்து இறங்கி காட்டுக்கு ஓடினான். எலிஸ் வழி தேடினா. சல்மா காட்டிலே ஓடிக்கிட்டே இருக்கா. மிக்கல் சல்மாவை டேய் டேய்னு அழைச்சிக்கிட்டே ஓடினான். ஒரு சவுண்டும் இல்ல. கடைசியா சல்மா ஸ்டேப்பிளுக்கு வந்தா. அப்பா அவளை சந்திச்சு ஸ்டேப்பிளுக்கு கொண்டு போனாரு. அப்பதான் மழை கொட்ட ஆரம்பிச்சது. மிக்கல் எலிஸ் கிட்ட போன் பண்ணி அங்கே ஹேங்கர்லே இருக்கோம்னு சொன்னான். எலிஸ் வந்து எல்லாரும் காரிலே ஏறினாங்க. ரோட்டிலே தடை. அமில மழை எரிச்சு சில பேர் அலறினாங்க. சிலர் காரிலே ஏற முயற்சி பண்ணாங்க. மிக்கல் அவங்கள தள்ளிட்டான். கார்லே ஓட்டிட்டு போய் சூப்பர் மார்க்கெட் பார்க்கிங்லே நிறுத்தினாங்க. எலிஸ் பிரைஸ் கிட்ட போன் பண்ணி அரசிலிருந்து 50 கிலோமீட்டர் வடக்கே இருக்கோம்னு சொன்னா. அவன் கிழக்கே போகணும்னு கோபமா சொன்னான். அவளோட மைக் கூட இருக்கேன்னு சொன்னதும் அவன் உக்கிரமாய் கோபப்பட்டான். அப்புறம் பிரைஸ் மைக்க போன் பண்ணி கார் பயணத்தை தாங்குமான்னு கேட்டான். மைக் ஆமான்னு சொன்னான். பிரைஸ் கிட்ட பேசின உடனே கரனை கொஞ்சம் சீக்கிரமா அழைக்க முயற்சி பண்ணான் மைக். ஆனா வாய்ஸ் மெயில்ல போச்சு. அப்புறம் காரை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல கார் சரியில்லை, பிரைஸை சந்திக்க முடியாதுன்னு புரிஞ்சுச்சு. காரை விட்டு இறங்கினாங்க. ஆனா பின் கதவு பிடிங்காம கிடந்துச்சு. செல்மா உடைச்சுதான் கதவை திறந்து வெளியே வந்தா. அருகில இருந்த வீட்டுக்கு போனாங்க. ஆனா யாருமே இல்ல. மைக் சுத்தி பார்த்தான். யாருமே இல்ல. செல்மா ஒரு குட்டி பூனைய பார்த்தா.
மைக் வெளியே போய் கரனை ஃபோன் பண்ணி அவ இருக்கிற இடத்துக்கு வரேன்னு சொன்னான். பேசிட்டு இருக்கும் போதே வீடியோ கால் கட் ஆயிடுச்சு. அப்புறம் அவன் உள்ள போய் ஃப்ரிட்ஜ்ல பாட்டில் நீர் தேடினான். கிடைக்கல. டேப்பில் நீர் புளிப்பா இல்லையான்னு சோதிக்க முயற்சி பண்ணான். புரியல. சரி, ஒரு பாத்திரத்துல நீரை விட்டு குட்டி பூனைக்கு கொடுத்தான். எலிஸ், செல்மா வந்து பூனை நீர் குடிக்கிறத பார்த்தாங்க. நீர் புளிப்பா இல்லையான்னு சோதிச்சேன்னு மைக் சொன்னான். எலிஸ் சரியாத்தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னா. சல்மா ரொம்ப கோபப்பட்டா. எலிஸ் பாட்டில்ல தண்ணி எடுத்து சல்மாவுக்கு கொடுத்தா. சல்மா புருஷோட பாதம் அமில மழையில இருந்து காப்பாத்த அலுமினிய தகடால சுத்தி போட்டான். அப்புறம் அவன் பின்னாடி போய் பார்த்தான். பூனைக்கு தண்ணி கொடுத்த பாத்திரம் பாதி உருகி இருக்கு. அதை போட்டுட்டு போய் சல்மாட்ட கூப்பிட்டான். சாம்பேன் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எலிஸ் வந்து சேர்ந்தா. அடுத்த இடம் எங்க போறதுன்னு பேசிக்கிட்டாங்க. சல்மா காரை எடுக்க வரணும்னு சொன்னவனுக்கு போன் பண்ணியான்னு கேட்டா. எலிஸ் நாளைக்கு தான் வர முடியும்னு சொன்னா. சல்மா பயந்தா. அவன் வரலைன்னா என்ன பண்றது? மழை கிழக்கு பக்கமும் வந்தா என்ன பண்றதுன்னு கவலையா கேட்டா. பிரைஸ் பார்த்துப்பான்னு எலிஸ் சொன்னா. சார்காஸ்டிக்கா பேசி பிரைஸ் எப்பவும் உதவ மாட்டான்னு சொல்லி எலிஸோட சண்டை போட்டான். சல்மா திடீர்னு எழுந்து பார்த்தா தரையில ஏதோ திரவம் கசிஞ்சு ஒரு கோடு போயிருக்கு. அதை பின்தொடர்ந்து போய் பார்த்தா பூனை செத்து போயிருக்கு. அதை பார்த்துட்டு எலிஸ் கிட்ட போய் படுத்துட்டா. காலையில எழுந்து பயணம் ஆரம்பிச்சாங்க. எலிஸ் காரை எடுக்க வரணும்னு சொன்னவன் கிட்ட பேசினா. அவன் எவ்வளவு தூரம் வர முடியும்னு கேட்டா. வேற யாரும் வந்துகிட்டு இருந்தாங்க. போலீஸ் மக்களை தடுத்து நிறுத்தி இருந்தாங்க. சேதி: பாலம் நிறைய பேர் ஒரே நேரத்துல வர முடியாதுன்னு போலீஸ் தடுக்க முயற்சி பண்ணாலும் ஜனங்க தள்ளி தள்ளி வந்தாங்க. அந்த நெரிசல்ல எலிஸ், செல்மா, மிக்கேல் பிரிஞ்சு போச்சு. ஒரு கொள்ளை கூட்டம் தள்ளுது. எலிஸ் பாலத்துல மாட்டிக்கிட்டா. அடடா, பாலம் உடைஞ்சு துண்டு துண்டா போச்சு. எலிஸ் திரும்பி வர முயற்சி பண்ணா காவல் வேலி கீழே விழுந்து நீர்ல விழுந்துட்டா. செல்மா அவ விழுந்ததை பார்த்து நீருக்குள்ள ஓடினா. எலிஸ் நீந்தி எழ முயற்சி பண்ணா நீர் அவங்க சாத்திரத்தை எரிச்சுச்சு. கரை சேர முடியல. செல்மாவுக்கும் காப்பாத்த முடியல. மிக்கேல் வந்து செல்மா அழுதா அவளை ஆறுதல் சொன்னான். செல்மா, மிக்கேல் அகதி முகாம்க்கு போனாங்க. மிக்கேல் போன் சார்ஜ் பண்ணி கரின் கிட்ட போன் பண்ணான். எலிஸ் இறந்துட்டான்னு சொன்னான். அன்பி ஆஸ்பத்திரிக்கு மாத்த போறாங்கன்னு கரின் சொன்னா. அன்பி என்ன வண்டி எடுத்து போகணும்னு மிக்கேல் சொல்டர் கிட்ட கேட்டான். இல்லன்னு சொன்னான். அண்டபிக்கு அருகில ஃபெர்னல்மான் தான் இருக்குன்னு சொன்னான். அங்க போக முடிவு பண்ணான். செல்மா கிட்ட கரின் சந்திக்க அண்டபி போகலாம்னு சொன்னான். ஆனா செல்மா அவங்க மாமா மெட்ஸ் கிட்ட போகணும்னு சொன்னா. மாமா போன் எடுக்கலன்னு சொல்லி சம்மதிச்சா. வண்டி ஏறினாங்க. போய்கிட்டு இருந்த வண்டி நடுவுல நின்னுச்சு. ஏன்னா சாலை தடுப்பு. சொல்றாங்களே இராணுவக்காரங்க காரில இருந்து இறங்கி நடக்கணும்னு. ஆமா, நடந்தாங்க. ஆனா செல்மா சோர்ந்துட்டா. நடக்க முடியல. அப்பவே மழைமேகம் கருப்புன்னு கொட்ட ஆரம்பிச்சுச்சு. மிகோல் அவசரப்படுத்தினாருன்னா என்னன்னா செல்மா கீழே விழுந்துட்டா. எழுப்பிட்டு பார்த்தா யாரும் இல்ல. தெரியல எங்க போனாங்கன்னு. காட்டுக்குள்ள ஓட்டம். மழையில ஒரு குடிசை தேடி ஒரு சின்ன பள்ளத்தாக்கு கிடைச்சுச்சு. அதுக்குள்ள போனாங்க. அப்புறம் பாதை கிடைச்சுச்சு. வெளியே வந்துட்டாங்க. வீடுகள் கிட்ட போய் தட்டினாங்க. யாரும் இல்ல. நடந்துகிட்டு போறப்போ மிகோல் மயங்கி விழுந்துட்டாரு. செல்மா கத்தினா. உதவி கேட்டா. அருகில ஒரு வீட்டுல உள்ள ஆளு உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. ஓய்வு எடுத்தாங்க. வீட்டு உரிமையாளர் டெபோரா, அவங்க மகன் வில்லியம். மிகோல் எழுந்திருந்ததும் செல்மா தண்ணி கொடுத்தா. குழாய் தண்ணி இல்லன்னு உறுதி செஞ்சுட்டு தான் குடிச்சாரு. டெபோரா சொன்னாங்க காயத்தை சிகிச்சை பண்ணணும்னு. பாத்ரூம் போனாங்க. வில்லியம் செல்மா கிட்ட வந்து பெயர் கேட்டாரு. சொன்னதும் விளையாட வேணுமான்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னா. மிகோல் போன் சார்ஜ் பண்ண முயற்சி பண்ணினாரு. டாய்லெட் சரியா வேலை பண்றதில்லைன்னு டெபோரா சொன்னா. அப்புறம் அவங்க ANPல இருந்து எவ்வளவு தூரம்னு கேட்டாங்க. 100 கிலோமீட்டர் மேற்குள்ள ANWன்னு டெபோரா சொன்னா. அப்புறம் அவங்க சைஸ் கேட்டு சீக்கிரம் ஷூ எடுத்துட்டு வந்தா. சீக்கிரம் கிளம்பணும்னு மைக்கேல் சொன்னான். லிவிங் ரூம்ல செல்மா என்னமோ ஒரு மெஷின் முட்டுச்சு. டெபோரா கேர்ல அலறினா. என்ன முட்டுச்சுன்னு கேட்டா. எதுவும் முட்டலன்னு செல்மா சொன்னா. மைக்கேல் கேட்டுட்டு வந்தான். டெபோரா 2 பேரையும் போக சொன்னா. செல்மா போனா. மைக்கேல் நின்றான். அவனும் போகணும்னு டெபோரா சொன்னா. வேற வழி இல்லன்னு அவ சொன்னா. அப்புறம் அந்த மெஷின் பேஸ்மெண்ட்ல வைச்சாங்க. அது கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குன்னு டெபோரா சொன்னா. வில்லியம் கிட்னி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா. அந்த மெஷின் வேலை பண்ணுச்சுன்னு டெபோரா சந்தோஷப்பட்டா. இங்கேயே நான் என் மகனோட சேர்த்து வாழலாம்னு சொன்னா. கேரேஜ்ல இரவு சாப்பிட இடம் கொடுக்கிறேன்னு சொன்னா. எனக்கு என் மகனுக்குன்னு சேமிக்கணும்னா சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா. சாப்பாடு தேடி மைக்கேல் அருகில இருக்கிற வீடுகளை உடைச்சான். செல்மா, டெபோரா, வில்லியம் படுத்து இருக்கிறத பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த மெஷின் கிட்னி வேலைய பண்றதுன்னு டெபோரா சொன்னா. அப்புறம் செல்மா அம்மாவை பத்தி கேட்டா. ஒன்னும் சொல்லல. டெபோரா, நாளை போறது ஆபத்துன்னு சொன்னா. அடேங்கப்பா, விழிச்சு பாருங்க. அப்புறம் வில்லியம் படுக்கையில மைக்கரன் அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் கேக்குது. ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டா. அந்த ஆண் பெண்ணு நினைக்கிறேன். நெட்வொர்க் இல்லன்னும் சொல்லிருச்சு. சேல்மா வந்து டெபோரா சில நாள் தங்கலாம்னு சொன்னா.
ஆனா அவ சாப்பாடு கூட பகிர்ந்துக்க மாட்டேங்கிறா, கரின் கிட்ட போகணும். மழைன்னு சேல்மா சொல்லி மறுத்தா. ஆனா மைக் எங்களே வேணும்னு பிடிவாதமா சொன்னான். சேல்மா போக மாட்டேன்னு சொன்னா. போகணும்னு அவன் கட்டாயப்படுத்தினான். சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தாங்க. மைக்கேல் ஏதோ அனுப்பி என்னன்னு கேட்டான். டெபோரா ஒன்னும் சொல்லல. வேறவங்க வீட்டுக்கு போய் சாப்பாடு திருடினதுக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சுச்சு. நான் செய்ய வேண்டியதுதான்னு சொன்னான். அவங்க வீடு இன்னும் கொஞ்ச நாள் தான் தாங்கும்னு சொன்னான். ஏதாவது செய்யணும்னு சொன்னான். வில்லியம் உண்மையா இல்லையான்னு கேட்டான். டெபோரா எழுந்து வில்லியத்தை கூட்டிட்டு போயிட்டா. மைக்கேல் அவளை பேச போய் கிச்சனுக்கு போனான். அவள் ஒதுக்கிட்டா. டெபோரா வில்லியத்தை படுக்க வைத்து சௌகரியமா இருக்கானான்னு கேட்டா. மைக்கேல் சொன்னது உண்மையான்னு கேட்டா. எல்லாம் போய்ன்னு சொல்லிட்டா. அவன் போயிடுவான்னு சொன்னா. மைக்கேலும் சேல்மாவுமா? கேரேஜ்ல இருந்த மைக்கேல் வீட்ல இருந்து சத்தம் கேட்டதும் ஓடிப்போய் பார்த்தா. வீடு கீழே விழப்போகுது. சல்மா ஓடி வந்து பேஸ்மெண்ட் கதவை தட்ட ஆரம்பிச்சா. டெபோரா வில்லியம் இருவரையும் எழுப்ப மைக்கேல் கதவை அடிச்சு உடைக்க முயற்சி பண்ணான். ஆனா முடியல. கொஞ்ச நேரத்துல கூரை கீழே விழுந்துச்சு. அப்போ மைக்கேல் சல்மாவை இழுத்து வெளியே எடுக்க முயற்சி பண்ணான். டெபோரா வில்லியம் இல்லாம நான் வரமாட்டேன்னு சல்மா கத்தினா. ஆனா அவனை கேரேஜ்க்கு இழுத்துட்டு போய் டெபோரா காரில் ஏறி ஓட்ட ஆரம்பிச்சான். மழை கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ரோடு ஒன்னும் தெரியல. காரோட மின்சார அமைப்பு கெட்டுப்போச்சு. வழி தவறி போயிட்டாங்க. சல்மா டெபோரா வில்லியம் இல்லாம விட்டுட்டு வந்ததுக்கு ரொம்ப கோவப்பட்டா. மைக்கேல் கிட்ட கத்த ஆரம்பிச்சா. எல்லாமே சரியில்லைன்னு மைக்கேலும் கடுப்பாகி சத்தம் போடாதன்னு கத்தினான். காரை விட்டு இறங்கிட்டான். சல்மாவுக்கு கேட்காம அவளும் காரை விட்டு இறங்கி ஓடினா. கொஞ்ச நேரத்துல மழை பெருசா கொட்ட ஆரம்பிச்சுச்சு. மைக்கேல் கார்க்குள்ள போனான். சல்மா இல்ல. அவளோட பேர் சொல்லி கூப்பிட்டான். சத்தம் இல்ல. காரில் ஏறி சல்மாவுக்கு அங்கங்க கத்திக்கிட்டே தேடினான். இருந்தாலும் அமில மழையால சல்மா களிமண்ணில் புதையுற மாதிரி மாட்டிக்கிட்டா. சல்மா கூப்பிட்டா. மைக்கேல் அவளை தேடி போனான்.